திருபுவனம் அருகே தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 40 கோடி ரூபாய் மதிப்பிலான தடுப்பணை கட்டுமான பணிகளை ஆய்வு செய்தார். சிவகங்கை மாவட்டத்தில் அரசு திட்டங்களை வழங்க தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகை தந்தார். தொடர்ந்து திருபுவனம் அருகே உள்ள கானூர் பகுதியில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் தடுப்பணை கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜித், கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் ஆகியோருடன் இணைந்து நேரில் பார்வையிட்டார். அப்பொழுது பணிகள் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான நிலவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பணிகள் தரம் குறையாமல் விரைந்து முடிக்கப்பட வேண்டும் என உத்தரவிட்டார். கோத்தகிரியில் விரிவான மினி பேருந்து சேவையை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டத்தில் தமிழக அரசின் புதிய விரிவான மினி பஸ் திட்டத்தை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் கோத்தகிரியில் இன்று தொடங்கி வைத்தார். உதகை, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 27 புதிய வழித்தடங்களுக்கு மினி பேருந்து சேவையினை கொடியசைத்து தொடங்கி வைத்து அதற்கான உரிமத்தை மினி பஸ் உரிமையாளர்களுக்கு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசு பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் செல்ல இயலாத இடங்களுக்கு இயக்கப்படும் மினி பஸ் சேவையை மக்களுக்கு பயன் தரும் வகையில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கொண்டு வந்ததாகவும், இதுவரை 16 கிலோமீட்டர் தொலைவிற்கு இயக்கப்பட்டு வந்த மினி பஸ் சேவை 25 கிலோமீட்டருக்கு நீட்டிக்கப்படுவதாக தெரிவித்தார். கிராம பகுதிகளில் அங்கங்கே கூடிய மலைப்பகுதியில் அனைத்து பேருந்துகளும் செல்வதில்லை. காரணம், பெரிய பேருந்துகளை அங்கே இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அங்கே குறுகலான சாலைகளாக இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் வருமானம் இல்லை என்கிற பொழுது தனியார் பேருந்துகளுக்கெல்லாம் முதலாளிகள் வருவது அங்கே சிரமம். எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு சிறு பேருந்து என்கிற பொழுது அவர்களுக்கு பொருளாதார செலவு மிச்சமாகிறது. அந்த வகையில தான் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் அந்த திட்டத்தை முதல்ல தமிழ்நாட்டை அறிமுகப்படுத்தினார்கள். நல்ல வரவேற்கப்பட்ட திட்டம். இப்பொழுது அதிகபட்சமாக 25 கிலோமீட்டர் வரை இந்த வழித்தடம் தேர்வு செய்யப்பட்டு அங்கே அந்த வழித்தடம் அமையப்பட்டிருக்கிறது. வண்டலூர் அருகே பல்வேறு திட்ட பணிகளை செல்வ பெருந்தகை தலைமையிலான பொது கணக்கு குழு ஆய்வு மேற்கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளில் நாற்றாங்கால் பண்ணை மற்றும் கழிவு மேலாண்மை நிலையம், உரம் தயாரிப்பு நிலையம், வண்டலூர் வட்டாட்சியர் அலுவலகம், நந்திவரம், கூடுவாஞ்சேரி தோழி மகளிர் விடுதி உள்ளிட்ட திட்டப்பணிகளை திருப்பெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினரும் பொது கணக்கு குழு தலைவருமான செல்வ பெருந்தகை தலைமையிலான பொது கணக்கு குழு உறுப்பினர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், அரசு அதிகாரிகள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேர்தல் நெருங்குவதால் தலைவர்கள் தங்களது இருப்பை காட்டிக்கொள்ள அரசின் மீது குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள் என்று அமைச்சர் KN நேரு குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தலைமையில் புதிய விரிவான மினி பேருந்து திட்ட தொடக்க விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா R. ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய விரிவான வழித்தடத்தில் மினி பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KN நேரு, தமிழகத்தில் முதலமைச்சர் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் என்றும், தேர்தல் நெருங்குவதால் தலைவர்கள் தங்களது இருப்பை காட்டிக்கொள்ள அரசின் மீது குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டி பேசினார். சிவகங்கையில் விளையாட்டு விடுதி மாணவர்களுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மதிய உணவு உட்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். சிவகங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திடீரென தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டுக் கொண்டிருந்த போது மாணவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் மாணவர்களோடு சேர்ந்து அவரும் மதிய உணவு உட்கொண்ட பின்னர் அங்குள்ள கழிப்பறை, குளியலறை, உணவுக்கூடம் ஆகியவற்றையும் ஆய்வு செய்தார். காற்று மாசுபாட்டை குறைக்கும் வகையில் இன்னும் சில தினங்களில் சென்னையில் பேட்டரி மூலம் இயங்கும் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டத்தில் போக்குவரத்து ஆணையர் சுன்ஜோங்கம் ஜடக்சிறு IAS, மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா ஆகியோர் முன்னிலையில் அமைச்சர் சிவசங்கர் சிற்றுந்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழ்நாடு அரசின் புதிய விரிவான மினி பேருந்து திட்டத்தின் மூலமாக பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் பேருந்து வசதி கிடைக்க முடியாத மற்றும் குறுகலான சாலை கொண்ட கிராம மக்களுக்கு இந்த பேருந்து சேவை பயனுள்ளதாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். மேலும் சென்னை மாநகரத்தில் இன்னும் 10 நாட்களில் பேட்டரி பேருந்து சேவையை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னை மாநகரத்தில் அந்த பேட்டரி பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது.
விரைவில் இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை துவக்கி வைக்க இருக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய சிறப்பான திட்டமாகும். காரணம் காலநிலை சூழல் மாற்றத்தின் காரணமாக மழை பெய்கின்ற காலங்கள் மாறி வருகிறது, வெயில் அடிக்கின்ற காலங்கள் மாறி வருகிறது என்ற நிலையில் இந்த இயற்கையை காக்க வேண்டிய சூழலில் இன்றைக்கு நம்முடைய பொறுப்பு இருக்கிறது. டெல்லி மாநகரத்தில் அடிக்கடி மாசு அதிகரிக்கின்ற சூழலில், காற்று மாசு அதிகரிக்கின்ற சூழலில் பேருந்துகள் இயக்காமல், கார்களை இயக்காமல் இருக்கின்ற அந்த கட்டத்தெல்லாம் பார்த்திருக்கிறோம். சென்னை அந்த நிலையை அடையாமல் இப்பொழுது இயக்கப்பட இருக்கின்ற இந்த மின் பேருந்துகள் ஒரு காக்கின்ற ஒரு பெரிய திட்டமாக இந்த திட்டமாகும். மதுரை சிந்தாமணி பகுதியில் அரசு பள்ளி வளாகத்தில் தேங்கி நிற்கும் கழிவு நீரினால் 2வது நாளாக வகுப்பறைக்கு செல்ல முடியாமல் மாணவர்கள் அவதியடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் சிந்தாமணி பகுதியில் உள்ள திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வரும் நிலையில் பள்ளியின் அருகே செல்லும் கிருதுமா நதியின் குறுக்கே பாலம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் கழிவுநீர் பாதையை அடைத்து சிறிய குழாய் மூலமாக கழிவுநீர் வெளியேறுவதற்கு மாற்றுப்பாதை ஏற்படுத்திய நிலையில் சிறிய குழாய் வழியாக அதிக அளவு கழிவுநீர் செல்ல முடியாததால் அருகில் உள்ள அரசு பள்ளி வளாகத்திற்குள் முழங்கால் அளவிற்கு கழிவுநீர் புகுந்தது. இதனால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் அருகில் உள்ள சமுதாய கூடத்தில் அமர வைத்து பாடங்கள் நடத்தப்பட்ட நிலையில் பொதுப்பணித்துறையினர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பள்ளியில் கழிவுநீர் தேங்காமல் நடவடிக்கை எடுத்தனர். மேலும் பள்ளி வளாகத்திற்குள் புகுந்த கழிவுநீரால் மாணவர்கள் 2வது நாளாக வகுப்பறைக்கு செல்ல முடியாமல் அவதியடைந்து வரும் நிலையில் மீண்டும் இதுபோன்ற கழிவுநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனியார் மதுபான கடை பால்கனிக்கு கீழே வடமாநில ஊழியர் தலையில் காயத்தோடு உயிரிழந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டத்தில் பசும்பொன் நகர் பகுதியில் உள்ள தனியார் மதுபான கூடத்தில் பணியாற்றக்கூடிய அசாம் மாநிலத்தை சேர்ந்த சந்தோஷ் என்ற இளைஞர் மதுபான கூடத்தின் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய பால்கனிக்கு கீழே தலையில் காயத்தோடு இறந்து கிடந்தார். தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த போது அவர் பால்கனியிலிருந்து தவறி விழுந்து இறந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்த நிலையில் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் இது கொலையா அல்லது விபத்தா என்கிற கோணத்தில் சுப்பிரமணியபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை கிழக்கு தொகுதி மக்களிடம் இனி அதிகார பலம் பணபலம் எடுபடாது என சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையில் மதுரை கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் பூத் கமிட்டி கிளைக்கழக கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ராஜன், எடப்பாடியார் ஆட்சியில் அனைத்து வளத்துடன் வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு உயிர் பயத்துடன் வாழ்ந்து வருகிறார்கள் என்று கூறியவர், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று மதுரை கிழக்கு தொகுதி அதிமுக கோட்டையாக நிச்சயம் உருவாகும் என தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுக மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் திமுக கூட்டணி பலவீனமான கூட்டணியாக மாறியுள்ளது என்றும் கூறினார். இன்னைக்கு தமிழகத்தில் என்ன வளமில்லை இந்த தமிழ்நாட்டில் சொல்லுவோம். இன்னைக்கு என்ன எதுக்குமே பஞ்சம் இல்லை. காலையில தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருந்தேன். உடம்பு எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய கண்ணாடி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். என்ன தெரியும், மக்களுக்கு முதல்ல உயிர் பாதுகாப்பு, வயிறு நிறையது இல்ல, உள்ள நிறையது இல்ல. அதுக்கு முன்னாடி அந்த உயிர் பாதுகாப்பு இல்லாத நாடாக தமிழ்நாடு இருக்கு. எதுக்கு பஞ்சம் இல்லை தமிழ்நாட்டுல? நீங்க அழகா சொல்லியிருக்கிறாரு, அன்னைக்கு அமைதி வளம் வளர்ச்சி அதிமுக கொண்டு வருவது, புரட்சிகளை அம்மா கொண்டு வந்தார்கள், தலைவர் கொண்டு வந்தார்கள், எடப்பாடியார் 4 ஆண்டு எந்தவித தவறும் இல்லாமல் ஆட்சி செய்தார்கள். இன்றைக்கு அரசு பொறுப்பேற்ற பிறகு இங்கே இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போட்டோ கொடுத்துக் கொண்டிருக்கிறாரே தவிர மக்கள் மீது கவனமே செலுத்தவில்லை. 8 மாதங்களுக்கு முன்பு பெண் காணாமல் போன வழக்கில் குற்றவாளிகளின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் பெண்ணின் எலும்புக்கூட்டை போலீசார் மீட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் மாடன்பிள்ளை தர்மம் கிராமத்தைச் சேர்ந்த கயல்விழி என்ற பெண் 8 மாதங்களுக்கு முன்பு காணாமல் போன வழக்கில் பழுவூர் காவல் நிலைய போலீசார் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு 4 பேரை கைது செய்தனர். தொடர்ந்து நகைக்காக கயல்விழியை கொலை செய்ததாக குற்றவாளிகள் ஒப்புக்கொண்டதை அடுத்து
குற்றவாளிகள் கயல்விழியை கொலை செய்ததாக கூறிய இடத்தில் போலீசார் மற்றும் சேரன் மகாதேவி தீயணைப்பு துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். இதனையடுத்து கயல்விழியின் எலும்புக்கூடு மீட்கப்பட்டு உள்ளதாகவும் மேலும் சில முக்கிய தடயங்கள் சிக்கியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். எண்பது வயது மூதாட்டியை பாலியல் வன்புணர்வு செய்த சுந்தரவேல் என்பவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். கடலூர் மாவட்டம் தராசு கிராமத்தில் சுந்தரவேல் என்பவர் 80 வயது மூதாட்டியை பாலியல் வன்புணர்வு செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து குற்றவாளி காடாம்புலியூரில் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் குற்றவாளியை பிடிக்க முயற்சித்த போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்ற குற்றவாளியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். தொடர்ந்து குற்றவாளி சுந்தரவேல் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சுந்தரவேல் அவரை பிடிக்க முயற்சி செய்கிறாங்க. முயற்சி செய்யும்போது அவர் கையில் வைக்கக்கூடிய கத்தியை வைத்து மிரட்டுகிறார். அதாவது வெட்ட வருகிறார். ஆய்வாளர் எச்சரிக்கிறார். அதையும் மீறி அவர் குபேந்திரன் என்ற காவலரை கையில் வெட்டி வருகிறார். அதை மீறி தங்களை ஆய்வாளரும் அந்த காவலர்களையும் தற்காக்கும் பொருட்டு இவர் ஒரு ரவுண்டு ஃபயர் பண்ணுறாரு. அது காலில் முட்டியில் ஃபயர் பண்ணுறாரு. ஸோ அதை உடனடியாக அந்த சுந்தரவேலையும் அந்த காவலரையும் எடுத்துக்கொண்டு இப்போ பண்ருட்டி ஜிஹெச்சில் அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. இவர் மட்டும் அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அங்கே ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா இந்த சுந்தரவேலுக்கு ஆல்ரெடி தமிழகம் முழுவதும் 4 கொள்ளை வழக்குகள் உள்ளது. அதாவது மேட்டுப்பாளையம், ஈரோடு மற்றும் திருவெண்ணைநல்லூர், திருச்சி ஆகிய பகுதிகளில் இவருக்கு கொள்ளை வழக்கு இருக்குது. கடந்த மார்ச் மாதம் தான் இவர் திருச்சி கண்டோன்மெண்ட்டில் போடப்பட்ட கொள்ளை வழக்கில் சிறை சென்று 2 நாட்களுக்கு முன்பு தான் இங்கே வெளிவந்திருக்கிறார். அவர் இப்போ நம்ம விசாரணையில் அவர் நேற்று குடிபோதையில் மது போதையில் இந்த நிகழ்வு பண்ணதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். மேற்கொண்டு விசாரணை செய்யப்பட்டுள்ளது. HIV-யால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அமைச்சர் சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடைபெற்ற உலக குருதி கொடையாளர் தினம் விழாவில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் HIV-யால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட 3 திட்டங்களை அமைச்சர் சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்திய அளவில் தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ்கிறது என்று தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், அரசு மருத்துவமனை பொறுத்தவரை அனைத்து நோய்களுக்குமான மருந்துகள் கையிருப்பில் உள்ளது என்றும் மஞ்சள் காமாலை நோய்க்கான மருந்து அரசு மருத்துவமனையில் இல்லை என்ற செய்தி தவறானது என்றும் வலியுறுத்தினார். அதாவது இன்னைக்கு கூட நான் ஒரு தினசரியில படித்தேன். மஞ்சக்காமாலை மருந்து அரசு மருத்துவமனைகளில் போதுமான அளவுக்கு இல்லை என்கிற செய்தி வந்திருக்கிறது. அது உண்மையான செய்தி அல்ல. ஒரு கடந்த வாரம் இன்னொரு ஆங்கில நாளிதழில் தனியார் மருத்துவமனைகளில் இந்த மஞ்சள் காமாலைக்கான இந்த ஹெப்படைட்டிஸ் பி என்கின்ற மருந்து தட்டுப்பாடு அரசு மருத்துவமனைகளில் போதுமான அளவுக்கு இருக்கிறது என்கின்ற செய்தியை ஆங்கில பத்திரிகைகள் வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு வந்த தமிழ் நாளிதழ் ஒன்றில் அரசு மருத்துவமனைகளில் இல்லை என்கின்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அது உண்மையான விஷயம் அல்ல. அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை எந்த விதமான மருந்து தட்டுப்பாடும் இருக்கக்கூடாது என்பதில் இந்த அரசு உறுதியாக இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு எல்லா அவசிய மருந்துகளும் இன்றைக்கு போதுமான அளவுக்கு கையிருப்பு இருக்கிறது. குறிப்பாக TNMSC நிர்வாகம் அதற்கென்று இருக்கிற ஒரு IAS அலுவலர் எந்த மருந்து எவ்வளவு இருப்பு இருக்கிறது, எவ்வளவு தேவை என்பதை உடனடியாக கண்டறிந்து அதை ப்ரெக்யூர் செய்கிற பணியினை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். பாமக வழக்கறிஞர் சக்கரவர்த்தி கொலை வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பாமக வழக்கறிஞர் சக்கரவர்த்தி மர்ம நபர்களால் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டார். தொடர்ந்து இவர் மனைவி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு குற்றவாளி பிரபு என்பவரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். இந்த நிலையில் இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட ரெண்டாடி கிராமத்தைச் சேர்ந்த கஜபதி வர்மா, சங்கர், துரைமுருகன், மாதவன் ஆகியோரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட பின் சோளிங்கர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை புழல் சிறையில் அடைத்தனர்.
மூணாறில் கனமழை பெய்து வருவதால் பாதுகாப்பாக இருக்கும்படி பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு கனத்த மழை பெய்து வருகிறது. இதனால் மூணாறில் உள்ள பல எஸ்டேட் பகுதிகளில் சிறிய அளவிலான மண் சரிவுகள், மரம் சரிவது போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து மூணாறில் பெய்யும் கனமழை காரணமாக பொதுமக்கள் அனைவரும் கவனமுடன் இருக்க வேண்டும் மற்றும் இரவு நேர பயணமும் தவிர்க்க வேண்டும் என்றும், விபத்து நேரிடுவது போல தோன்றினால் பேரிடர் மீட்பு குழுவினர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் மக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்றும், ஆற்றில் யாரும் இறங்கக்கூடாது என்றும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுப்பணித்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. முசிறி அருகே குடிபோதையில் தகராறில் ஈடுபட்டு கொலை செய்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறி திருமுருகன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன். இவர் முசிறியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மேலாளராக வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் இவர் பணி முடிந்து வீட்டுக்கு சென்றபோது அதே பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் குடிபோதையில் இவரிடம் வீண் தகராறு செய்துள்ளார். தொடர்ந்து புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருவரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்த நிலையில் சுப்பிரமணியனை கணேசன் கத்தியால் குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த சுப்பிரமணியன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து முசிறி போலீசார் சம்பவம் குறித்து வழக்கு பதிந்து கணேசனை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். பெரம்பலூரில் புதிய விரிவான மினி பேருந்து திட்ட துவக்க விழாவில் அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு பேருந்து சேவையினை துவக்கி வைத்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் புதிய விரிவான மினி பேருந்து திட்டத்தின் கீழ் கூடுதல் வழித்தடங்களில் 31 புதிய சிற்றுந்துகளை இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் பாலக்கரையில் அணிவகுத்து நின்ற சிற்றுந்துகளை தமிழக போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவ், நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசா, நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு, சட்டமன்ற உறுப்பினர் மா பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் அமைச்சர் உள்ளிட்டோர் சிற்றுந்தில் பாலக்கரையில் உள்ள திமுக கட்சி அலுவலகம் வரையில் பயணம் செய்தனர். கலைஞரால் துவங்கப்பட்ட திட்டம் கேலி கிண்டல்களை கடந்து இன்று அனைவருக்கும் பயனளித்துள்ளது என சிற்றுந்து சேவையை துவக்கி வைத்த பின்னர் அமைச்சர் சாமிநாதன் பேட்டியளித்துள்ளார். திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் 18 புதிய வழித்தடங்களில் சிற்றுந்துகள் சேவையை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு. பே. சாமிநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சாமிநாதன், முன்னாள் முதலமைச்சர் கலைஞரால் துவங்கப்பட்ட அற்புதமான திட்டம் இது என்றும், இந்த திட்டத்தை கேலி செய்தவர்கள் முன்பு தமிழக முதலமைச்சரால் மீண்டும் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது என்று தெரிவித்தார். மேலும் கள்பானத்தை தடை செய்ய வேண்டும் என்ற திருமாவளவன் கோரிக்கை குறித்த கேள்விக்கு அது முதலமைச்சரின் முடிவுக்கு உட்பட்டது என தெரிவித்தார். அன்றைக்கு அதிமுக அரசு ஜெயலலிதா தலைமையில் நடைபெற்ற பொழுது போக்குவரத்து தொழிலாளர்கள் போனஸ் பேச்சுவார்த்தையின் காரணமாக தோல்வியுற்ற நேரத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தார்கள். அன்றைக்கு இந்த திட்டத்தை கேலி செய்தவர்களெல்லாம் கூட இந்த திட்டத்தின் மூலம்தான் பெரிய நகரங்களில் மதுரை, கோவை, சென்னை போன்ற நகரங்களில் இந்த பேருந்தை கொண்டு போய் தான் மக்களுக்கு பயன்படுத்தலாம் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் ஒரு சிறப்பான திட்டம். சிவகங்கையில் போலீசார் நடத்திய சோதனையில் ஒரே நாளில் அரசால் தடை செய்யப்பட்ட 467 கிலோ போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செஞ்சை பகுதியில் உள்ள பெட்டிக்கடையில் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி சம்பந்தப்பட்ட கடையில் போலீசார் சோதனை மேற்கொண்ட போது அங்கு சட்டவிரோதமாக போதைப் பொருட்கள் விற்பனை செய்தது தெரியவந்ததை அடுத்து கடையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 211 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதையடுத்து இச்சம்பவம் தொடர்பாக 3 கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பெங்களூரில் இருந்து சிலர் போதைப் பொருட்களை கொண்டு வந்து தங்களது கடையில் விற்பனை செய்வதாக தெரிவித்தனர். இதையடுத்து போலீசாரின் அறிவுறுத்தலின் பேரில் கைது செய்யப்பட்டோர் போதைப் பொருட்கள் வேண்டுமென கடத்தல்காரர்களுக்கு தகவல் கொடுக்க அவர்கள் காரில் புகையிலை பொருட்களை கொண்டு வந்தனர். அப்பொழுது மறைந்திருந்த அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து தடை செய்யப்பட்ட 256 கிலோ போதைப் பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். இச்சம்பவம் தொடர்பாக மொத்தமாக 5 பேரை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
விவசாய நிலங்களை அபகரிக்காமல் அறிவியல் முன்னேற்றத்தை பயன்படுத்தி மாற்று வழிகளை அரசு கையாள வேண்டும் என கொங்கு மண்டல விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பினர் தெரிவித்தனர். கோவை சக்தி பசுமை வழிச்சாலை திட்டம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கொங்கு மண்டல விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பினர் இத்திட்டத்தை எதிர்ப்பதாகவும் இத்திட்டத்தால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் தெரிவித்தனர். மேலும் இத்திட்டத்தின் மூலம் விவசாய நிலங்கள் எடுக்கப்பட்டால் 70% விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் எனவும் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுவதோடு விவசாய நிலத்தை எடுக்காமல் அறிவியல் முன்னேற்றத்தை பயன்படுத்தி மாற்று வழிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். தொடர்ந்து பேசிய அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு பசுமை வழிச்சாலைக்கு எந்தவொரு முன்னறிவிப்பும் இல்லாமல் விவசாய நிலத்தை அளவீடு செய்ததாகவும் விவசாயம் அழியும் பட்சத்தில் அந்த சாலை தேவையில்லை எனவும் தெரிவித்தனர். மேலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய சாலையையே விரிவுபடுத்துவதற்கான போதுமான இடம் உள்ளதால் தற்போதைய இந்த கோவை சக்தி பசுமை வழிச்சாலை திட்டம் பசுமை அழிப்பு சாலை திட்டமாக மாறியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். மீண்டும் அனைவருக்கும் ஒரு வணக்கம். முதல் தீர்மானமாக ஏற்கனவே நான் அறிவித்தது போல 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த 7 விவசாய சங்கங்கள் இணைந்து 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதில் முதல் தீர்மானமாக கொங்கு மண்டலத்தில் பசுமை வழிச்சாலை திட்டங்களுக்கு எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்கிறோம். இது என்னன்னா, மீண்டும் ஒரு முறை நான் ஏற்கனவே சொன்னது போல் பசுமை வழிச்சாலையை தாண்டி, அதாவது ஏற்கனவே கோவை மாவட்டம் ஓரளவு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இந்த மாவட்டங்களில் நமக்கு இன்னும் தேவையான அளவுக்கு விரிவாக்கம், மேம்படுத்துதல் போன்ற வழிகளைத்தான் பின்பற்ற வேண்டுமே ஒழிய பசுமை வெளி என்ற பெயரில் விவசாய நிலங்கள் அளிக்கப்படுவதும் சுற்றுப்புறத்துக்கு சூழலுக்கு கேடு விளைவிக்கிறதும் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். அது மட்டும் இல்லை, இது மிகப்பெரிய அளவில் விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு ரோடு எடுத்துக்கிட்டாலும், எந்த வழியை எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துக்குமான மாற்று வழிகள் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி பசுமை வழி வேண்டும் அப்படின்றதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். இதுதான் எங்களுடைய முதல் தீர்மானம். நெய்வேலியில் நாய்கள் கடித்து குதறிய நிலையில் முட்புதரில் பச்சிளம் பெண் குழந்தை சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள திடீர்குப்பம் பகுதியில் பிறந்து 2 நாட்களே ஆன பச்சிளம் பெண் குழந்தை நாய்கள் கடித்து குதறியபடி சடலமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தலைப்பகுதி முற்றிலுமாக சிதைந்த நிலையில் கிடந்த குழந்தையின் சடலத்தை மீட்டு விழுப்புரம் முண்டியம்பாக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் உட்புதரில் குழந்தையை தூக்கி வீசிய நபர் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி அருகே அடிப்படை தமிழ் மற்றும் ஆங்கிலம் எழுத்துக்கள் தெரியாததால் 1ஆம் வகுப்பில் சேர்ந்த குழந்தையை தனியார் பள்ளி நிர்வாகம் நீக்கிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர் குணமுத்து. இவர் தனது மூத்த மகளான இந்துஜா எனும் குழந்தையை அப்பகுதியில் உள்ள தனியார் மெட்ரிக் பள்ளியில் 1ஆம் வகுப்பில் சேர்த்துள்ளார். குழந்தை இந்துஜா LKG மற்றும் UKG படிக்காமல் நேரடியாக 1ஆம் வகுப்பு சேர்ந்ததால் அடிப்படையான தமிழ் மற்றும் ஆங்கில எழுத்துக்கள் தெரியாமல் இருந்துள்ளது. இந்த நிலையில் குழந்தைக்கு அடிப்படை எழுத்து தெரியாததால் பள்ளியை விட்டு நீக்குவதாக கூறி குணமுத்து கட்டிய கட்டண தொகையையும் பள்ளி நிர்வாகம் திருப்பி அளித்துள்ளது. இதுகுறித்து குணமுத்து கேட்டபோது குழந்தைக்கு அடிப்படையில் தமிழ் எழுத்துக்கள் மற்றும் ஆங்கில எழுத்துக்கள் தெரியாததோடு குழந்தைக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளது போல் தெரிவதாகவும் பள்ளி நிர்வாகம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதை கேட்டு வருத்தமடைந்த குழந்தையின் பெற்றோர் இச்சம்பவம் தொடர்பாக மாவட்ட நிர்வாகமும் பள்ளி கல்வித்துறையும் உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். குணமுத்து, காந்திநகர் அன்பழகத்தை சேர்ந்தவன். எனது மகள் விக்டோரியா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிப்பதற்காக கொண்டு சேர்த்தான். சேர்க்க வரும்பொழுது UKG LKG எதுவுமே படிக்காமல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போட சொன்னால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு போட்டு சேர்த்துக்கிட்டாங்க. அட்மிஷன் போட சொன்னாங்க, போட்டான். போட்டதுக்கு பிறகு 3 நாட்கள் கழித்து உங்கள் பொண்ணுக்கு ABCD எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. பணத்தை திருப்பி கொடுத்ததுக்கு பிறகு உங்கள் பொண்ணு மறுநாள் நான் கேட்டதுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுன்றது சொல்கிறாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டு சொல்கிறது இந்த கல்விக்கு டாக்டரோ யாரும் கிடையாது. இவங்க யாரும் சொல்லலாம். எனது குழந்தைக்கு மீண்டும் நல்ல முறையில் படிப்பை சொல்லி தந்து ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது மாவட்ட நிர்வாகம் கல்வியாளர் நடவடிக்கை எடுக்குமாறு விசாரிக்கிற மாதிரி பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். திருநெல்வேலி மாவட்டம் பழவூர் அடுத்த மாடன்பிள்ளை தர்மம் கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண் கயல்விழி தனது கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக பெற்றோருடன் வசித்து வந்துள்ளார்.
இந்த நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் கோயிலுக்கு செல்வதாக கூறி சென்ற கயல்விழி காணவில்லை என கூறி அவரது பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணையை தொடங்கினர். 8 மாதங்களாக தேடியும் எந்தவித துப்பும் கிடைக்காத நிலையில் சுசீந்திரம் பகுதியில் உள்ள கடை ஒன்றில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆராய்ந்ததில் கயல்விழியை நால்வர் காரில் கடத்தி சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மாந்திரீக பூஜை என்னும் பெயரில் கயல்விழியை அழைத்துச் சென்று கொலை செய்து கால்வாயில் வீசி எறிந்தது தெரிய வந்தது. இதையடுத்து கயல்விழியின் உடல் பாகங்களை எலும்புக்கூடாக கைப்பற்றிய போலீசார் குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைத்தனர். வெற்றி பெற வேண்டும் என விளையாட வேண்டாம் எனவும் பயிற்சி எடுத்தாலே வெற்றி தேடி வரும் எனவும் கால்பந்தாட்ட போட்டியை தொடங்கி வைத்த இயக்குனர் வெற்றிமாறன் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் நந்தியம்பாக்கம் கால்பந்தாட்ட கிளப் சார்பில் 7வது மாநில அளவிலான கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக இயக்குனர் வெற்றிமாறன் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து இயக்குனர் வெற்றிமாறன் பேசுகையில், விளையாட்டில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் விளையாடாமல் அந்த விளையாட்டு பயிற்சி தான் முழு வெற்றியையும் கொடுக்கிறது எனவும் தெரிவித்தார். மேலும் இந்த பயிற்சி இந்த விளையாட்டில் கை கொடுக்காவிட்டாலும் வேறு ஒரு இடத்தில் கண்டிப்பாக வெற்றி பெற வைக்கும் என மாணவர்களுக்கு ஊக்கமளித்தார். தொடர்ந்து பேசிய அவர் வடசென்னை 2 விரைவில் திரைக்கு வருவதாகவும் தெரிவித்தார். தேவையில்லாத விஷயங்களை நோக்கி திரும்பாது, கவனம் செலுத்தாது, நல்லா விளையாடுங்க, உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கங்க, நல்லா இருங்க. நன்றி. மீண்டும் இந்த ஊர் மக்களுக்கு அன்பு வந்து எனக்கு பெரிய நிகழ்ச்சியை கொடுக்குது. என்னுடைய மகனுக்கும் அந்த அன்பும் கிடைச்சிருக்கு. எனக்கு சந்தோஷம். பனைமரம் ஏறியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்தால் விசாரணை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். சென்னை KK நகரில் தமிழ்நாடு மருத்துவர் சமுதாய சமூக சங்கம் சார்பில் நடைபெற்ற தியாகி 137வது பிறந்தநாள் விழாவில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பனைமரம் ஏறியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்தால் விசாரணையை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும், சாராய ஆலையை திறந்து பல லட்சம் குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலையில் நாங்கள் பனைமரம் ஏறினால் குற்றமா என நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் கேள்வி எழுப்பினார். மேலும் முருகன் மாநாடு நடத்துபவர்கள் தமிழ் கடவுளுக்கு தமிழில் குடமுழக்கு நடத்த ஏன் வலியுறுத்தவில்லை எனவும், தமிழில் குடமுழக்கு நடத்த வேண்டும் என வலியுறுத்தாதவர்கள் யாருக்காக ஆட்சி நடத்துகிறார்கள் எனவும் கேள்வி எழுப்பினார். அதுதான் எனக்கு முக்கியம். இவன் யாருன்னு பாருங்க. யாராவது ஒருத்தர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இல்ல திமுக முருகன் மாநாடு நடத்தின, முருகனுக்கு தமிழ்ல மந்திரம் சொல்றது என்ன பிரச்சனை? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ். என்னுடைய இறைக்கு முன்பு என் வழிபாட்டு தளத்திலே தமிழ் இல்ல. என்ன விளையாட்டா? இந்த கட்சிகள் பேசுதா? அப்ப இவர் யாருக்கானவர்கள்? இந்த ஆட்சி, இந்த அதிகாரம் யாருக்கானது? இந்த தலைவர்கள் யாருக்காக நிற்பார்கள்? என் உயிர் மொழிக்காக, ஒரு இனத்தின் உயிர் உரிமை மொழி, அதுக்கே நிக்காம வேற எதுக்கு நிப்பான்? எதுக்கு நிப்பான்? எத்தனை ஆண்டுகளாக சகிக்க சொல்றீங்க நீங்க? தமிழ் மீட்சி உரணும், தமிழர் எழுச்சி உரணும்னா எங்க இருக்கு? வழிபாட்டு தலத்துல இல்ல, வழக்காடு மன்றத்துல இல்ல, படிப்பகங்கள்ல இல்ல, பள்ளி கல்லூரிகள்ல இல்ல. இப்பதான் அரசாணை தமிழ்ல வெளியிடப்படும் சொல்லுது. வெக்கமா இல்ல? திமுகவினர் பொதுமக்களிடமிருந்து ஆதார் கார்டு மற்றும் ஸ்மார்ட் கார்டுகளை வாங்கி நலத்திட்டங்கள் கொடுக்க போவதாக குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். மதுரை மேற்கு தொகுதியில் பொதுமக்களிடம் ஆவணங்களை பெற்றுக்கொண்டு நலத்திட்டங்கள் வழங்கப் போவதாக மக்களிடம் கூறி வரும் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவை சேர்ந்த நல்லதம்பி என்பவர் தலைமையில் வாக்குச்சாவடி வாரியாக பொதுமக்களிடம் சென்று அரசாங்கத்தின் நலத்திட்டங்களை பெற ஆதார் கார்டு மற்றும் ஸ்மார்ட் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை பெற்று வருவதாகவும், ஆவணங்களை பொதுமக்கள் கொடுக்க மறுத்தால் அரசாங்கத்தின் எந்த உதவிகளும் கிடைக்காது என கூறியதாகவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், பொதுமக்களின் தனிப்பட்ட ஆவணங்களை பெற்று செல்வது சட்டத்திற்கு விரோதமானதாகவும், ஆகையால் மதுரை மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஒவ்வொரு வீடு வீடா சேர்ந்து கேட்டதில் நம்ம ஒரு சக்திவே எங்கள் 82வது வார்டில் இருக்கார். இவர்கிட்ட ஒரு குடும்பத்தில் வந்து கேட்கும்போது கொடுக்க மறுக்கிறாங்க.
அப்போ உங்களுக்கு அரசாங்கத்துடைய இது அத்தனையும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொடுக்கலைன்னா நாங்கள் அரசு அலுவலர்களும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், நீங்கள் இது வந்து நாங்கள் கட்சி சார்பாக கொடுக்குறதுனா நாங்களே சொல்லிடுவோம், அரசாங்கமே உங்களுக்கு கொடுக்க போகுது, அதனால் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதை நான் முடியாதுன்னு சொன்னேன். இது மாதிரி எல்லாத்துலேயும் பூரா பாவப்பட்டவங்க, வேலை பார்க்குறவங்க, கொத்தனார், டெய்லி வேலை பார்க்குறவங்க, அவங்க சாயங்காலம் வராங்க, காலையில் எழுந்திரிச்சு அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. எனவே அவங்க முழு விவரமும் ஒரு தனி மனிதனுடைய முழு விவரங்களையும் கேட்டு வாங்கி அந்த பூரா குறிச்சிட்டு போகிறாங்க. இது மாதிரி செய்வது தப்பு. தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணைய குரூப் 1 தேர்வில் தேவையற்ற கேள்விகளை வினாவாக கேட்டுள்ளது வியப்பாக உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மேலும் இந்த கூட்டத்தில் மாவட்ட தலைவர் வெங்கடேசன், மாவட்ட செயலாளர்கள் ரவி மற்றும் ஜெகன் உள்ளிட்ட பலர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு பேசுகையில், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வில் தேவையற்ற வினாக்களை கேட்கப்பட்டதாகவும் அதில் தமிழ்நாட்டின் முதலீடு வளர்ச்சி குறித்தும் அண்ணாதுரை எதற்காக திமுகவில் சேர்ந்தார் என பல கேள்விகளை கேட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் பேசிய அவர், மாங்காய் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகளின் வேதனையை அரசு போக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். திமுக எதற்காக இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தியது என்று 121ஆம் கேள்வி. இந்த கேள்விக்கு விடை மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியாது, முதலமைச்சருக்கே தெரியாது. இது திமுக நடத்தல இந்திய எதிர்ப்பு போராட்டம். தமிழ்நாட்டின் மாணவர்கள் அன்றைய காலத்தில் திமுக தமிழ்நாட்டின் மாணவர்கள் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தினாங்க. திமுக ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. அடுத்தது 169வது கேள்வி, அண்ணாதுரை எதற்காக திகாவில் சேர்ந்தார்? இவை எந்த வினாவுக்கும் சரியான விடை இல்லை. முதலமைச்சர், அதாவது அண்ணாதுரை திகாவில் எதுக்கு சேர்ந்தார், இது ஒரு கேள்வி. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கேட்க வேண்டிய கேள்வியாக. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மலை கிராமங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு 10 புதிய மினி பேருந்துகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு துவக்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பேருந்து வசதிகள் இல்லை என கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மலை கிராம பகுதிகளுக்கு மினி பேருந்துகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி மற்றும் திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். ஆள்கடத்தல் விவகாரம் தொடர்பாக நீண்ட நேரம் நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோர் புறப்பட்டு சென்றனர். திருவள்ளூரில் காதல் விவகாரம் தொடர்பாக சிறுவன் கடத்தப்பட்ட விவகாரத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோர் காவல்துறையினரின் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பேரில் திருவாலங்காடு காவல் நிலையத்தில் ஆஜரான இருவரிடம் போலீசார் நீண்ட நேரம் விசாரணை மேற்கொண்டனர். இதற்காக நேற்றிரவு திருவாலங்காடு காவல் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமனிடம் நீண்ட நேரம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பின்னர் மீண்டும் திருத்தணி மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை முதலே புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியிடம் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து நீண்ட நேரம் நடத்தப்பட்ட விசாரணைக்கு பிறகு பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோர் காவல் நிலையத்திலிருந்து தனித்தனியே வெளியே வந்தனர். இதனைத் தொடர்ந்து முதலை புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி காரில் ஏறி புறப்பட்டு சென்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.